ஹலோ டுட்டீஸ், கதை கேட்கலாமா? முன்னொரு காலத்துல நல்லன்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதை எப்படி சரி பண்ணாருன்னு பார்க்கலாமா? இரவு நேரம் எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. ஆனா நல்லன் ராஜா மட்டும் தூக்கம் வராம அரசாங்க வேலைய பத்தி யோசிச்சுட்டே இருந்தாரு. அரசவை கூடுகிறது. மக்கள் எல்லாம் கூடி நிக்கிறாங்க. அமைச்சரில் ஒருவர் கூறினார், அரசே, அந்த பாலத்தை விரைவில் சரி செய்ய வேண்டும். இல்லையெனில் போக்குவரத்து மிகுந்த பாதிப்படையும். ராத்திரியெல்லாம் தூங்காம இருந்ததால மன்னருக்கு ஒரே கொட்டாவியா வந்ததுச்சு. அதனால ராஜாவுக்கு ஒரே வருத்தம். மறுநாள் மன்னருக்கு தூக்கம் வர வழியை கண்டுபிடிப்பவருக்கு பொற்காசுகள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. அமைச்சரில் ஒருவர் வந்து, மன்னா, இன்று இரவு நன்றாக சாப்பிடுங்கள். உறக்கம் தானாக வரும். மன்னர் அன்னைக்கு ராத்திரி நல்லா சாப்பிட்டார். நள்ளிரவு ராஜா வயித்த தடவிக்கிட்டே, அச்சோ, தூக்கத்தை காணோமே, வயிறுதான் வலிக்கிறது. மறுநாள் சபையில் ராஜா மீண்டும் கொட்டாவி விடுகிறார். வைத்தியர் வருகிறார். மன்னா, சூடான பாலில் தேன் கலந்து குடியுங்கள். உறக்கம் தானாக வரும் என்றார். ராஜா பால் குடிக்கிறார். ஆனாலும் நாளை என்ன வேலை உள்ளது என்று சிந்தித்தபடியே உள்ளார். பின்னர் ஒரு இசைக்கலைஞர் வந்து, நல்ல இசையை கேளுங்கள் மன்னா, உறக்கம் வரும் என்றார். இசை வாத்தியங்கள் வாசிக்கப்படுகிறது ஆஹா, என்ன ஒரு இனிமை! என்று ரசித்தபடியே உள்ளார். உறக்கம் வரவில்லை. ஊரார் ஒருவர், கோமாளியை வரவழைத்து சிரித்து மகிழுங்கள், உறக்கம் வரும் என்றார். அரண்மனைக்கு கோமாளி வரவழைக்கப்படுகிறார். அட், விடிய போகிறது. ஒரு சிறுமி வந்தாள். அவள் பெயர் மல்லி. மன்னா, இது மந்திர குறிப்பேடு. உங்கள் கவலைகளையும் வேலைகளையும் இதில் எழுதிவிட்டு உறங்க செல்லுங்கள் என்றாள். அன்றிரவு ராஜா படுக்கைக்கு செல்கிறார். தூக்கம் வரல. மல்லி சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த குறிப்பேடை எடுத்து மல்லி சொன்ன மாதிரி தன் கவலைகளையும் வேலைகளையும் எழுதினார். ராஜா தன் மனம் அமைதி அடைந்ததை உணர்ந்தார். ராஜா நிம்மதியாக உறங்கினார். மறுநாள் சூரிய ஒளி ராஜாவின் அறைக்குள் விழுகிறது. ராஜா மிகவும் புத்துணர்ச்சியுடன் எழுந்தார். அன்று சபையில் ஒரு கொட்டாவி கூட வரவில்லை. மன்னருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அரசர் மல்லியை அழைத்து பொற்காசுகள் வழங்கினார். மிக்க நன்றி மல்லி. மனதை அமைதிப்படுத்தினால் உறக்கம் தானாக வரும். ஹாப்பி ரீடிங்!